நடத்தினுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க யார்கிட்டன்னா கோஆர்டினேஷன் கமிட்டி அந்த யூனியன்கார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன். அப்ப பேச்சுவார்த்தையில என்ன நடந்துனுக்குதுன்னா, உங்களுடைய பேசிக் ஒரு நாளைக்கு உங்களுடைய பேசிக் 494 ரூபாய் ஒரு நாளைக்கு. 490. உங்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அதுல யூனியன் என்ன கேக்குறாங்கன்னா, யூனியன் கேக்குறது 30% கேக்குறாங்க. அதுல 30%னா ஒரு நாளைக்கு 494 பிளஸ் 155 ரூபாய், 650 ரூபாய் கேக்குறாங்க. யாரு பேச்சுவார்த்தையில அவங்க கேட்கறது பர் டே 650 ரூபாய் கேட்கறாங்க பர் டே பேசிக். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 13% அப்படின்னா 75 ரூபாய் வருது. யூனியன் கேட்கறது 30%, மேனேஜ்மெண்ட் சொல்றது 13%. யூனியன் கேட்கறது கணக்கு போட்டா இப்ப நீங்க சம்பளம் வாங்குறது 17,186. யூனியன் கேட்கறத சேர்த்தா உங்களுக்கு 3,952 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்போ வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துன்னு போறீங்கன்னா 21,138 ரூபாய் எடுத்துன்னு போறீங்க. உங்க யூனியன் கேட்கிற இப்ப இந்த கோஆர்டினேஷன் யார் பண்றாங்க, அவங்க கேட்கிற வேஜஸ் 100% மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கொண்டால் நீங்க மாசம் எவ்வளவு எடுத்துன்னு போறீங்க? 21,138. அப்படி இல்ல 13% 15% மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்றதுன்னா 75 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்ப 19,136 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு போறீங்க. இவ்வளவுதான். யூனியன் கேட்கறத ஒத்துக்குனாவே 21,000 தான். 21,000 துணியை போடணும், சோறை துண்ணணும், வாடகை கட்டணும், நல்லது கெட்டது. இதுக்கு ஏற்கனவே 10 வருஷம் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுடைய சம்பளம் எவ்வளோ? 26,000 தான். அதுல எந்த ஸ்லாப் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம போட்டுக்கிற அது இப்ப நடந்துக்கிறது நெகோசியேஷன். நெகோசியேஷன் ஒத்து வரலன்னா கன்சிலியேஷன், கன்சிலியேஷன் ஒத்து வரலன்னா அட்ஜுடிகேஷன். நம்ம இப்ப இன்னைக்கு வந்துக்கிறது அட்ஜுடிகேஷனுக்கு. நெகோசியேஷன் இல்ல, கன்சிலியேஷன் இல்ல, அட்ஜுடிகேஷன். இது கோர்ட் இன்னைக்கு நடந்தது. நான் என்ன சொன்னேன், இந்த 21,000 22 கதைங்கெல்லாம் வேணாம். நாங்க